சொந்த நாட்டில் எத்தனை வேலை வாய்ப்புங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிக்கலாம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் சொந்தமாக வீடு வாங்கலாம், சொந்தமாக காரு வாங்கலாம், சொந்தமாக நிலம் வாங்கலாம்னு ஆசைப்பட்டு அந்த ஆசையில் வெளிநாட்டுக்கு போன ஒரு இளைஞன் தான் வருத்தத்தோடு சொன்னால், சம்பாதிப்பதற்கு இதுதான் வயது என்று தெரிந்து வெளிநாடு சென்றேன், வாழ்வதற்கும் இதுதான் வயது என்பதை மறந்து. ஏன்னா முன்னாடிலாம் நம்ம ஊர்லேருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டா, டேய் வெளிநாட்டிலேருந்து நீ வரும்போது எனக்கு சோப்பு வாங்கிட்டு வாடா, எனக்கு ஷாம்பு வாங்கிட்டு வாடா, எனக்கு செல்ஃபோன் வாங்கிட்டு வாடா, எனக்கு செண்டு பாட்டில் வாங்கிட்டு வாடான்னு சொன்ன காலம் போய், சாமி நீ நல்லபடியாக வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வாடான்னு சொல்லக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால், கவிஞர் மருதகாசி தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், நல்ல வேலை என்ன வளம் இல்லை, எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டோம், இருந்துருந்துச்சு அவருக்கு எப்போ போர் அடிக்குதோ போற நம்ம பக்கம் திருப்பி விட்டுருப்பாரு அவர். எங்க ஊர்ல வெளிநாட்டுக்கு போன ஒருத்தரை பார்த்து நான் கேட்டேன், எதுக்குடா வெளிநாட்டுக்கு போனேன்? கடனை அடைக்கத்தான். எப்படா வெளிநாட்டுக்கு போனேன்? கடன் வாங்கித்தான். சரி எதுக்குடா வெளிநாட்டுல இருந்து வந்த? கடனை கொடுக்கத்தான். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துருக்கலாம்.